மயிலோட அப்பா வந்து பணம் திருடுறத பார்த்து அதிர்ச்சியில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தினால பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து பூகம்பம் வந்து வரப்போகுது. பழனியோட மனசு வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிடுச்சு. செந்தில் எடுத்த முடிவு எல்லாரையுமே வந்து கலங்க வைக்க போகுது. மயிலோட அப்பா கடைக்கு வந்ததுல இருந்தே அடுத்தடுத்து பல பிரச்சனை வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதோட பழனியை வந்து கண்டினியூஸ் வந்து அசிங்கப்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க. இதனால அப்செட் ஆகிற பழனி கதிர்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லி புலம்புறான். கடைக்கு போகவே எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறான். எகைன் கடையில பாத்தீங்கன்னா மயிலோட அப்பா வந்து பணம் திருடுறத பார்த்து தங்கமயில் வந்து செம்மையா வந்து ஷாக் ஆகிறாங்க. கடையில் நடக்கிற சம்பவனால பழனி வந்து அதிருப்தியில வந்து இருக்கிறான். எல்லாரும் முன்னாடியுமே எப்பவுமே வந்து திட்டுறது வந்து பாண்டியன் வந்து வழக்கமா வச்சிருக்கிற நிலையில தான் அண்ணன் வந்து தனியா வந்து கடை வச்சு தரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம குழப்பத்துல வந்து தவிச்சிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் மயிலையும் அவளோட அப்பாவையும் நம்பி தனியா வந்து கடையை வந்து விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு தான் பழனி வந்து கடையில் இருக்க சொல்லிட்டு சரவணன் வந்து டெலிவரிக்கு போயிருக்கான். ஸோ இது தெரியாம பாண்டியன் வந்து கடைக்கு வந்த உடனே டெலிவரிக்கு போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கண்டமணிக்கு வந்து பேசுறாரு. பழனியும் எதுவுமே வந்து பேச முடியாம அங்கிருந்து கிளம்பிடுறான். சரவணன் வந்து பொறுப்புள்ள பிள்ளையாட்டு வந்து பழனி வந்து காவலுக்கு வச்சுட்டு போயிருக்கான். பாண்டியன் என்னமோ மயிலோட அப்பா வந்து யோகிமானவர் அப்படின்னு நினைச்சு பழனி வந்து திட்டுறாரு. இல்ல மயிலோட அப்பா வந்து பண்ற திருட்டுத்தனம் எல்லாமே தெரிஞ்சு பழனி வந்து திட்டுறாரா அப்படின்றது ஒண்ணுமே புரியல. போக போக தான் நமக்கே வந்து தெரிய வரும். திருட்டுத்தனம் பண்றது வந்து பாண்டியனுக்கு வந்து தெரியுமா இல்லை தெரியாதா அப்படின்றது எல்லாமே. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் வந்து கூத்து நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரும் கோவமும் கலந்து ஒரு கலவரமாக வந்து இருக்க போகுது. மயிலோட அப்பா எகைன் கடைக்கு வந்தப்போ அந்த கடையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் ஒரு நெரிசல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த பழனிக்கு பார்த்தீங்கன்னா அவனோட மனசு ஃபுல்லாகவே இந்த குழம்பி போயிடுச்சு. கதிர் டிராவல்ஸில் வந்து இருக்கும்போது ராஜி சாரி உடுத்திட்டு வரா. அந்த லுக்கு அவளை பார்த்த கதிருக்கு வந்து ஒரு செகண்ட் வந்து மயக்கம் வருது. ஆனால் உடனே அவனோட ஃபேஸ் வந்து சீரியஸ் ஆகுது. என்னதான் வந்து சீரியஸ் ஆனாலுமே அவளை வந்து மெய் மருந்து வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் காலையில் கிரவுண்டில் நடந்த சம்பவனால கதிர் வந்து கோவத்தில் இருந்திருக்கிறான். அது ராஜி புரிஞ்சுட்டு சாரி நான் விளையாட்டுக்காக வேண்டியதான் அதெல்லாமே பண்ணேன். அதுக்காக என்ன எவ்வளோ வேணும்னாலும் திட்டு ஆனால் பேசாம மட்டும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்றா. அதோட இனிமேல் நான் கிரவுண்டுக்கு டைமுக்கு போவேன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ராஜி கதிர்ட்டு வந்து சமாதானம் பண்றான். அதை கேட்ட கதிர் வந்து சிரிக்கிறான். அவனோட ஃபேஸ்ல இருந்து ஒரு சாஃப்ட் சேஞ்ச் வருது. அப்போ பழனி அங்கே வரான். அவன் ஒரு மாதிரி இருக்கிறது வந்து புரிஞ்சுட்டு ராஜி வந்து பூ வாங்கிட்டு வர சொல்லி கதிர் வந்து அங்கேருந்து அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் பழனிட்டே என்னாச்சு மாமா அப்படின்னு விசாரிக்கிறான். அவன் கடைக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். மயிலு அந்த புள்ள அப்பா முன்னாடி வந்து மச்சான் வந்து என்ன திட்டுறாரு, அவங்க என்ன வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு பரிதாபமா வந்து பேசுறான். கடைக்கு போகவே மனசு இல்லடா, எப்ப பார்த்தாலுமே அவமானம் தான், நான் கடைக்காக தான் இவ்வளோ உழைச்சேன், ஆனா இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் வந்து தோல்வியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றான். அவனோட குரல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வலி, ஒரு சோர்வு, ஒரு அவமானம் எல்லாமே வந்து கலந்துருக்கு. அப்போ கதிர் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாமா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ கரெக்டாக அவனுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக வேண்டி கால் ஒன்று வருது. இதனால பழனி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ பாண்டியன் வந்து என்ன கேட்குறாருன்னா, பழனி டெலிவரிக்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்ட உடனே பழனி வந்து தலையை குனிஞ்சு நிற்கிறான். சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் எதுவுமே அவனால சொல்ல முடியல. அந்த சைலண்ட் தான் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பிக்கஸ்ட் டென்ஷனாக வந்து இருக்குது. இதுக்கிடையில் மீனாவோட அம்மா அப்பா அவளுக்கு வந்து தீபாவளி சீர் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு மீனா வந்து மாமனார் வீட்டுக்கு வர சொல்றா. அதை கேட்டு செந்தில் வந்து முகம் ஜொலிக்கிறான். அவன் மனசுல ஒரு கோவம், எதுக்காக அங்கே வர சொன்ன மீனா அப்படின்னு வந்து செந்தில் கேட்குறான். நம்ம கோட்டர்ஸ்க்கு வர சொல்லியிருக்கலாம் இல்லை, இங்கே வச்சு தான் வந்து வாங்கணுமா அப்படின்னு அதிருப்தியில் வந்து சொல்றான். அதுக்கு மீனா வந்து யாருமே இல்லாத அனாத மாதிரி என்னால் வந்து சீர் வாங்கிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றா. அதை கேட்டு செந்திலோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டைட் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்கிற நிலையில் தான் மீனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வராங்க. தீபாவளி சீர் கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பும்போது செந்தில் மீனா வெளியினப்ப வாசலுக்கு வராங்க. மாமனார் மாமியார் வந்து கிளம்புற உடனே செந்தில் மீனாட்ட ஓப்பனா என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப ஓவரா பண்ற, இன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நாளைக்கு குவார்டர்ஸ்ல வச்சு தான் நம்ம தீபாவளி வந்து கொண்டாட போறோம் அப்படின்னு உறுதியை வந்து சொல்லி அங்கிருந்து கோவத்தோட செந்தில் வந்து கிளம்பி போயிடுறான். அது அவனோட முடிவு மாதிரி தான் வந்து இருக்குது. அந்த நிமிஷம் மீனாவோட கண்ணில் வந்து கலக்கம், மனசுல ஒரே பயம் ஒன்று தான் இருக்குது. அங்க மயில் மட்டும் வந்து கடையில் இருக்குமோ அவளோட அப்பா வந்து மெதுவா என்ன சொல்றாருன்னா, நாங்களும் வந்து உனக்கு சீர் கொடுக்குறோமா, அதுக்கு பணம் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு மயிலோட அப்பா வந்து கேட்கிறாரு. இதனால கடுப்பாகிற மயில் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றா. அந்த சமயத்துல பாண்டியனுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து வராரு. அவர் வந்து 10,000 வந்து கொடுக்குறாரு. உனக்கு சீர் செய்ய கடவுள் ஒரு வழியை காண்பிச்சிருக்காரு அப்படின்னு மயிலோட அப்பா வந்து சொல்றாரு. மயில் வந்து அதிர்ச்சியோட ஆல்மோஸ்ட் கண்ணீரோட இதை கேட்ட உடனே ஷாக் ஆகிறா. மயில் வேணாம்ப்பா, பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றா. அவ எவ்வளவு கெஞ்சியுமே வந்து கேட்காம அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து மயிலோட அப்பா வந்து கிளம்பிடுறாரு. மயிலோட கண்ணில் அந்த நொடியில பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணீர் மட்டும் இல்ல, பயம், கோவம், அவமானம், அதிர்ச்சி எல்லாமே வந்து கலந்து இருக்குது. அந்த மணி மிஸ்ஸிங் ஆன உடனே அடுத்த நாள் கடையில் என்ன புயல் வந்து வரப்போகுது, பாண்டியன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, பழனிக்கு இதுல என்ன தொடர்பு, இதுதான் வந்து நாளைக்கு எபிசோட ஒரு பிக் சஸ்பென்ஸாவே இருக்கு. மயிலோட அப்பா எடுத்து அந்த 10,000 ரூபாய் அது இல்லாம வேற என்ன படம் எடுத்தாரோ அது எல்லாமே பாண்டியன் வந்து தெரிஞ்சுக்கிட்டா கடை வந்து ஃபுல்லா பூகமா தான் இருக்க போகுது. பழனி நடுவில் வந்து மாட்டிக்கிறானா இல்ல மயில் அவ அப்பாவை வந்து எப்படி காப்பாற்ற போறா. நாளைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் உங்களை நிச்சயமா வந்து உரை வைக்க தான் போகுது. இந்த வீடியோ நரேஷன் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல நாளைக்கு நடக்க போற அடுத்த இமோஷனல் டெஸ்ட்டுக்கு வந்து ரெடியா இருங்க.